Hi guys, good evening to everyone. Good evening. Good evening, sir. Very good evening to you all. How are you today? Good evening, sir. Fine, sir. Fine, sir. Fine, sir. Okay, I'm also happy to see Fine, you sir. everyone in today's class. I hope you all are doing well, right? So in today's class, I would like to introduce some sentence patterns. So இன்றைய கிளாஸ்ல நான் உங்களுக்கு கொஞ்சம் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Sir. ஸோ நீங்கள் உங்களோட பிடிஎஃப்ல டே 4க்குரிய பிடிஎஃப் எடுத்துக்கொள்ளுங்க. டே 4க்குரிய பிடிஎஃப் எடுத்துக்கொள்ள முடியும். யூ கேன். Okay. Have you taken? எடுத்துட்டீங்களா? Sir. Yes, sir. ரைட். ஸோ பாருங்க அதில் லாஸ்ட் பேஜில் பாருங்க ஒரு 4 சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் தந்துருக்குறேன். ரைட். இந்த லாஸ்ட் பேஜ் யூ குட் சி தேர் ஆர் சம் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் ஐ எம் ஃபெட் அப் ஆஃப். ஃபெட் அப் அப்படின்னு சொன்னா என்ன? வாட் இஸ் தட்? ஃபெட் அப்ண்டா கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? வெறுத்து போயிட்டு வெறுத்து போச்சு இல்லையா? ரைட். அப்ப ஃபெட் அப்னு சொன்னா வெறுத்து போயிட்டு. அப்ப ஐ எம் ஃபெட் அப்னு சொன்னா எனக்கு எனக்கு வெறுத்து போச்சுது. ஓகே ரைட். அப்ப என்னத்துல வெறுத்து போச்சுது என்று சொல்றதுக்கு தான் அங்கால நாங்க என்ன செய்ய போறோம்? வேர்போட ஐஎன்ஜியை சேர்க்க போறோம். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆஸ்கிங் யுவர் மதர், மம்மி வாட் இஸ் டின்னர் டுடே? ரைட். இன்னைக்கு என்ன இரவு சாப்பாடு அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப மம்மி சொல்றா பிட்டு அண்ட் டால் கறி. புட்டும் டால் கறியும் பருப்பு கறியும் சொல்லி சொல்றான். அப்ப உடனே நீங்க சொல்றீங்க, மம்மி ஐ எம் ஃபெட் அப் ஆஃப் ஈட்டிங் பிட்டு, ப்ளீஸ் சேஞ்ச் த மெனு. அம்மா எனக்கு புட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுது. அப்ப என்னன்னு சொல்லுவாங்க? ஐ எம் ஃபெட் அப் ஆஃப் ஈட்டிங் பிட்டு. ஓகே. அப்ப ஐ எம் ஃபெட் அப் ஆஃப் அப்படின்னு சொல்லக்குள்ள செய்து அழுத்து போச்சுது, இந்த காரியத்தை செய்து எனக்கு அழுத்து போச்சுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ எம் ஃபெட் அப் ஆஃப் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஐ எம் ஃபெட் அப் ஆஃப் அட்வைசிங் மை பிரதர். என்ன அப்படின்னு சொன்னா? ஐ எம் ஃபெட் அப் ஆஃப் அட்வைசிங் மை பிரதர். இந்த தம்பிக்கு அட்வைஸ் பண்ணி வெறுத்து போச்சு. அட்வைஸ் பண்ணி எனக்கு வெறுத்து போச்சு. ரைட். ஓகே. ஐ எம் ஃபெட் அப் ஆஃப் using mobile phone. என்ன அப்படின்னா? ஐ எம் ஃபெட் அப் ஆஃப் யூசிங் மொபைல் ஃபோன். எனக்கு ஃபோன் பாய்ச்சி ஃபோன் யூஸ் பண்ணி அழுத்து போச்சு. ரைட். ஓகே. ஐ எம் ஃபெட் அப் ஆஃப் ட்ராவலிங். டிராவல் பண்ணி ரைட். எனக்கு பண்ணி அழுத்து போச்சுது. ஓகே. எனக்கு இந்த வீட்டை துப்புரவு செய்தே அழுத்து போச்சு. I am fed up of cleaning home. I am fed up of cleaning this. I am fed up of cleaning home.
That is how. Okay. So I clear with the first sentence pattern. முதலாவது sentence pattern விளங்கிச்சா எல்லாருக்கும்? Yes. Right. அப்ப I am fed up of அப்படின்னு சொல்லக்குள்ள எனக்கு கொண்டு செய்து அழுத்து போச்சுதுன்னு சொல்லக்குள்ள நாங்கள் இந்த fed up of அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி கொள்வோம். Right? இது கிளியரா? Okay, look Yes, at the sir. second sentence pattern. I have half a mind to. Right. அப்ப மேல பாருங்க ஒஃப்க்கு பக்கத்துல வந்த verb ing-ல யூஸ் பண்ணியிருந்தோம். இங்க நாங்கள் verb 1 தான் யூஸ் பண்ணிக்கொள்ள போறோம். Right? So, I have half a mind. அப்படின்னா என்ன? அரை மனது அரை எனக்கு அரை மணி. அரை மனதா வேலை செய்யுதா சார்? எனக்கு எனக்கு அரை மணி. அரை மனசா இருக்குது. I have half a mind too. Right. அரவசம் பண்றதா வேலை செய்யும். Okay, அரை மனசா இருக்கு. Okay. இப்போ இன்றைக்கு மழை பெய்யுது. ஆதி மனதோட வேலை செய்யறது. சரியா? மழை பெய்யுது. அப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு இன்றைக்கு ஆபீஸுக்கு போக அரை மனசா இருக்குது. என்னன்னு சொல்லுவீங்க? I have half mind. I have half a mind to go to the office. Go to office. Go to I have half a mind to going to. Right. அப்ப அங்க verb 1 இல்லையா? அப்ப 2க்கு பக்கத்துல verb 1. அப்ப going ன்னு வராது. Go. I have half a mind to go to the office. எனக்கு வெளிநாட்டுக்கு போக அரை மனசா இருக்குது. I have a half I have half a mind to go abroad. half a mind to Go go abroad. Okay. எனக்கு சாப்பிடுறதுக்கு அரை மனசா இருக்கு. I have half a mind to eat. I have half a mind Mind to to eat. eat. eating food. Okay. வராது. Right. சாப்பிட்டு ing வராது. எனக்கு எங்க அப்பாட்ட கேட்கறதுக்கு அரை மனசா இருக்குது. I have half a mind to ask my father. My My I father. have half a mind to ask my father. எனக்கு எங்க அப்பாட்ட கேட்கறதுக்கு அரை மனசா இருக்குது. வந்து அது பிள்ளை இருக்குமா? எனக்கு ஒரு புதிய ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அரை மனசா இருக்கு. I have half a mind to start business. Start a Start new business. my Okay, I clear now. இப்போ இது கிளியரா எல்லாருக்கும்? Okay, அதாவது பார்த்தோம். I have half a mind to சொல்லும் பொழுது எனக்கு அரை மனசா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய அரை மனசா இருக்குதுன்னு சொல்லும் பொழுது I have half a mind to அப்படின்னு யூஸ் பண்ணி கொள்வோம் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். Right? Okay, let's move to the third sentence pattern. Third sentence pattern is I am interested in. Already we have seen this when we were talking about the self-introduction. Right? I am interested in. அதாவது எனக்கு என்ன இருக்குது? ஆர்வமா இருக்குது. Right? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யறதுக்கு ஆர்வமா இருக்குன்னு சொல்லும் பொழுது I am interested in என்று சொல்லுவோம் இல்லையா? Right. எனக்கு படங்கள் வரையறதுல ஆர்வம் இருக்கு. என்னன்னு சொல்லுவீங்க? I am interested I'm interested in drawing pictures. Okay.
I am interested. அவளுக்கு poem எழுதுறதுல ஆர்வம் இருக்குது. அவளுக்கு கவிதைகள் எழுதுறதுல ஆர்வம் இருக்குது. அவளுக்கு I am interested She is in interested writing Interested. writing poem. poems. ரைட்டிங் Yes. Right. Writing எங்களுக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுல ஆர்வம் இருக்கு. எங்களுக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுல We ஆர்வம் are interested playing in video games. video I games. am interested in playing We are interested in playing video games. We are interested in playing video games. Okay, clear? video games. Right. So I don't like to spend much time on this third sentence pattern because already we have seen this. ஏற்கனவே நாங்கள் இது பார்த்தன்றதால நான் அடுத்ததுக்குள்ள போறேன். சரியா? Right. Okay, look at the fourth sentence pattern. That is, I am not in a position to. என்ன அப்படின்னு சொன்னா? என்ன பொசிஷன்? I am not in a I am இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம். ரைட், ரிஹான் வந்து கேட்கிறார், சார் சார் எனக்கு ஒருக்கா அவசரமா இங்கே ஆக்ஸ்போர்ட் காலேஜில் படித்த மாதிரி ஒரு கடிதம் ஒன்று தாங்கணும் சார், நான் வேலை ஒன்றுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்குறேன். ரைட், இப்போ தான் படித்து கொண்டு இருக்கிறேன். நான் அவர் கேட்குறேன், படித்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று தருவீங்களான்னு சொல்லி. அப்போ நான் சொல்கிறேன், I am not in a position to give the letter like that. என்ன அப்படின்னா? I am not in a position to give you the letter. அதுக்கான அந்த லெட்டரை கொடுக்கிற நிலைமையில நான் இல்ல. உங்களுக்கு இந்த கடிதம் தரக்கூடிய நிலைமையில நான் இல்லை. I am not in a position to give you the letter. அவளுக்கு சூழ்நிலையை புரிஞ்சு கொள்ற நிலைமையில அவள் இல்லை. She is not in a position to understand the situation. She is not in a position to understand the situation. நாங்க உங்களோட வார நிலைமையில இல்லை. We are not in a position to come. We are not in a position to come with you. நான் உங்களோட ப்ரொபோசலை ஏற்றுக்கொள்ற நிலைமையில இல்லை. I am not in a position. I am not in a position to accept your proposal. I am not in a position to accept your proposal. அவர்கள் இங்கு வரக்கூடிய நிலைமையில இல்லை. They are not in a position to come here. They are not in a position to Come here. Right. They are not in a position to come here. நான் எக்ஸாம் திரும்பி எழுதக்கூடிய நிலைமையில நான் இல்லை. I am in a position to write the exam again. Write the exam again. Okay. அப்ப பாருங்க, 4 சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்திருக்கோம். அதுல 4வது I am not in a position to, அதாவது நான் அந்த சூழ்நிலையில் இல்லை, அந்த நிலைமையில
இல்லைன்னு சொல்லும்போது machine. ஐ எம் நாட் இன் அ பொசிஷன் டுன்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். அப்போ முதலாவது பார்த்தோம் ஐ எம் ஃபெட் அப் ஆஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது Fed up. ஒன்று செய்து Fed செய்து up. அழுத்து போச்சு. வெறுத்து ரைட். வெளுத்து போச்சு. இன் சிங்கள வீசேனோ எப்பாவேலா. எப்ப ரைட். வேலை? சம்டைம்ஸ் வி சே சி என்று போச்சு என்று ம். சொல்லுவோம் இல்லையா? ரைட். ஸோ ம். அதுதான் இந்த ஐ எம் ஃபெட் அப் ஆஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் half a mind to, எனக்கு அரை மனசா இருக்குது என்று சொல்லும் பொழுது Bonus. ஐ ஹாவ் half a mind to அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மூன்றாவது பாருங்க ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யறதுல எனக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்லும்போது ஆர்வமா இருக்கு. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் சொல்லி சொல்லுவோம். நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ எம் நாட் இன் அ பொசிஷன் டு, என்ன பொசிஷன்? அரை நான் அப்படி ஒரு நிலைமையில இல்லை, இல்ல. இன் அ பொசிஷன் டு அப்படின்னு யூஸ் பண்ணி கொள்ளுவோம். ரைட். இவ்வளவு கிளியரா எல்லாம் இருக்கும். All clear up to now? Yes, sir. Yes, Okay. sir. இப்போ நாங்கள் எங்களோட நோட்ஸில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ஒருக்கா வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். சரியா? ரைட். ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியலையே. தெரியல சார். இப்ப தெரியுது சார். I'm a fed up. I'm a fed up advising. வெளுத்து போச்சு. I'm a fed up. ஓகே, தெரியுதா? யாராச்சும் ஒரு Yes, மைக் sir. ஆன் பண்ணிட்டு Clear. முதலாவது சென்டென்ஸ் பேட்டர்னை வாசிச்சு விடுங்க எக்ஸாம்பிள்ஸ். Nana, I am fed up. I am fed up of advising you. I Fed up of advising you. think that I am Wait, fed wait, up wait, of wait, wait. playing. வெயிட். வாசிக்க விரும்புகிறார்கள் கை வைத்துக் கொள்ளுங்க. வாசிக்க விரும்புகிறார்கள் கை வைத்துங்க. ரைட். மூவாத் மைக் ஆன் பண்ணிட்டு சத்தமா வாசிங்க முதலாவது சென்டென்ஸ் பேட்டர்னுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். I am fed up of advising you. I am fed up of eating noodles. I am fed up of playing PUBG. Okay, I'm fed up of advising you. I'm fed up of eating noodles. I'm fed up of playing PUBG. Okay. SK ரெண்டாவது. Sorry. I have half a mind to go out. I have half a mind to attend the party. I have half a mind to go to school or work. Okay. Sahib, third one. I am interested in watching cartoons. I am interested in helping others. I am interested in making dolls. Okay, well done. Yes, Dimisha. I am not in a position to help you. She is not in position to understand the situation. We are not in a position to fight. Fight with you. Okay, right. அப்போ நாங்கள் இங்கே 4 சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்குறோம். Now I am going to give you the chance. இப்போ நான் உங்களுக்கு சான்ஸ் தர போகிறேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா for each sentence pattern you have to give me one example. ஒவ்வொரு சென்டென்ஸ் பேட்டர்னுக்கும் நீங்கள் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேணும். அப்போ மொத்தமாக 4 சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்குறோம். 4க்கும் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லி காட்டும். Right? So if you are ready with your example, kindly raise your hand. I will give you the chance. நீங்கள் உங்களோட எக்ஸாம்பிளோட ரெடியாக இருந்தால் கையை வைத்துக் கொள்ளலாம். I will give you 2 minutes to prepare yourself.
Yes, Sasna, you can start. Good evening, sir. Good evening. I I am fed up of cleaning the room every day. I have half a mind to call my friends. I am interested in cooking new dishes. I am not in a position to make a decision. Okay, well done. Thank you, sir. Vidushan Uday Kumar. Vidushan. Yes, sir. I am fed up of this relationship. I have half mind to go chase. I am interested in playing guitar. I am not in a position to talk with you. Okay. Nidusha. Good evening, sir. I am fed up of waiting for the bus. I have half a mind to leave. I am interested in reading books. I am not in a position to buy a car. Okay, Ruby. Good evening, sir. I am fed up of eating outside food. I have half a mind of working. I am interested in learning English. Sorry, sir. I am not in a position to make a decision. Thank Okay. you, sir. Shironia. Good evening, sir. I am fed up of eating rice. I have half a mind to bring a new vehicle. I am interested in studying. I am not in a position to come here. Thank you, sir. Okay. Dilika. Dilika. Good evening, sir. I am fed up of go to work. Going I to am work. I'm fed up going to of going work. to work. Going to work. I have half of today cooking. I am interested in songs. I am not in position today help you. SK. Good evening, sir. I am fed up of going to school. I have a half a mind go to work. I am interested in playing playing cricket. I am not in a position to leave you. Okay. Sahib. I am fed up reading news. I have half a mind to attend the meeting. She is interested in playing badminton. We are not in a position to go out with you. Okay. Nikshalini. Good evening, sir. I am fed up of watching comedies. I have half a mind to go with you. I am interested in listening songs. I am not in a position to ask the others advice. Okay. Rihan. Good evening, sir. I am fed up of cleaning my room. I have half a mind to call him. I am interested in learning English. I am not in a position to lend you money. Dushi. Thank you, sir. Thank you. Dushi. Yes, sir. I am fed up of going to hospital.
I have half I have half a mind to this work. I am interested in sing a song. I am not in a position to help my brother. Okay, Dinusha. I am fed up of talking you. I have a half a mind to go to trip. I am interested in fashion designing. I am not in a position to. Saptika. I am fed up of talking this problem. I have half a mind to. I am interested in listening music. I am not in a position to talking with you. Sangavi. I am fed up of motivating me. I have half a mind to choose a course. I am interested in reading books. I am not in a position to advise you. Muat. I am fed up of writing code. I have a half a mind to give good coding today. I'm interested in using AI. I am not in a position to give up coding. Satvika. I am fed up of watching TV. I have half a mind reading books. I am interested in cricket games. I am not in a position to come with you. Thanks. Okay. Irshad Munshi. I am fed up of cooking with you. I have half a mind to go to hospital. I am interested in stitching dresses. I am not in a position to writing story. I'm not in a position to write stories. Verb 1. Okay. Okay, sir. Yes. Krishan. Good evening, sir. I I am fed up of sleeping in the evening. I have half a mind to play football. I am interested in playing cricket. He is not in a position to understand the problem. Yes, Sasi. Good evening, sir. I am fed up of watching drama. I have half a mind to go to abroad. I am interested in listening melody song. I am not in a position to go to work. Thank you. Okay, Madhusika. I am a setup of watching films. I have a half mind to go to work. I am interested in playing games. I am not in a position to ride bike. Ishandani. I am fed up of doing the same thing. I am interested in learning new languages. I am not in a position to comment on the matter. Thank you, sir. Okay, Bhavani. I am fed up of going to traveling. I have half a mind to go to hospital. I am interested in playing throwball. I am not in a learn the position to learn the. Okay, Naveen. Good evening, sir. I am fed up of going to office. I have half a mind to go to school. I am interested in reading books. I am not in a position to believe you. Aisha. I am fed up of using
using phone. Fed up of using phone. I have half a mind to traveling. I am interested in to go to my friends. Winston? Good evening, sir. I am fed up of watching this movie. I have half a mind to go to temple. We are interested in playing cricket. She is not in a position to help you. Thank you, sir. Priscilla? Good evening, sir. I am fed up of doing exercises. I have half a mind to cancel the party. I am interested in making bouquets. I am not in a position to argue with you. Okay, Feroz? Yes, sir. I am fed up of watching TV. I have half a mind to play cricket. I am interested. I am interested in playing football. I am not in a position to go to work. Okay, good. So now we have seen some sentence patterns and I hope you all are clear with them, right? ஸோ இப்போ பாருங்க நாங்கள் கொஞ்சம் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்குறோம். அவ்வளோவும் எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ இந்த கிளாஸினுடைய 2வது கட்டத்துக்குள்ளே வருவோம். ஸோ கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நாங்கள் பார்ப்போம். சரிதானே? அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் என்றால் என்ன? அறிவித்தல் ஆ? அறிவுரை முன்னறிவித்தலா சார்? ரைட், அறிவுறுத்தல். அறிவுரை இல்லை, அறிவுரைன்னா அட்வைஸ். அறிவுறுத்தல். ரைட், அப்ப இங்க ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கிறோம் இல்லையா? அதை செய்யுங்க, அதை செய்ய வேண்டாம். ரைட், இப்ப ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் we can make the instructions or commands in 3 different ways. 3 விதமாக நாங்கள் உருவாக்கி கொள்ளலாமாம். கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமா ஒரு சொல்லோட இன்னொரு சொல்ல சேர்க்கிறதினூடாக நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அதை சொல்லுவோம் இம்பரட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டேக் த வேர்ப் ஓப்பன். ஓப்பன் என்ற வேர்ப் எடுக்கிறேன். இப்போ இதோட நான் என்ன செய்கிறேன், ஒரு சொல்ல அல்லது 2 சொல்ல நான் சேர்த்து விடுவேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, என்ன சொல்லலாம்? ஓப்பன் ஓப்பன் த The doors. Open the door. Where? Open the window. Open the windows. Okay. Open the bottle. Open the books. Okay. Open the books. Open the car window. Okay. Open the car window. Open the bottle. Open the bottle. Open the bag. Open the box. Open the box. Open knife. Open the bag. Open the bag. Very good. Open your mouth. Open your the mouth. eye. Very good. Open your Open the mouth and eyes. speak. Huh? Open the eyes. Open your eyes. Okay, let's go with another verb. Wash. Wash your hands. Very good. Wash your hands. Okay. Wash your dressing. Wash the plate. Wash your clothes. wash your room. Wash your room. Wash your dress. Your face. Wash your face. Wash your mouth. Wash the dishes. Wash your mouth. Wash your car. Wash your Wash car. the vehicle. Wash your Wash your home. vehicle. Wash your room. Wash your room. Wash your dress. Wash your dress. Okay. So next one, arrange. Arrange the room. Arrange.
Arrange the sentence. Arrange the classroom. Arrange the things. Arrange the things. Arrange the kitchen. Arrange the hall. Arrange the kitchen. Arrange the food. Arrange the ground. Arrange the food. in Arrange dinner. School ground. Arrange the cloth. Arrange the party. Arrange the meeting. Arrange the cloth. Party. Arrange the meeting. Arrange the meeting. Arrange the Arrange the books. classroom, sir. Yes, arrange the classrooms. Arrange the dinner. Arrange the dinner. Iva. Arrange the exam papers. Right, okay. அப்ப பாருங்க இங்க நாங்க என்ன செய்யறோம், இந்த ஒரு வேர்போட இன்னும் ஒரு சொல்ல ஆட் பண்ணி நாங்கள் ஒரு என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கமாண்ட ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஓமா இல்லையா? ரைட். அடுத்த ரெண்டாவது கேட்டகரியை பார்த்தீங்கன்னு சொன்னா we can make the commands or instructions by starting a negative forceful word don't. அப்ப டோன்ட்ன்ற இந்த நெகட்டிவ் வேர்டை நாங்க ஸ்டார்ட் பண்றதுனூடாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு Don't have arranged the things. Don't shout here. Don't shout here. அப்படின்னா என்ன? இங்க சத்தம் போட வேண்டாம். என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். Don't disturb me. Don't disturb me. Okay. இங்கு வர வேண்டாம். Don't come here. Come here. Don't come Here. Don't touch. தொட வேண்டாம். Don't touch me. Don't Don't touch. touch. Okay. என்னை பார்க்க வேண்டாம். Don't look at me. Touch my phone. Okay. Don't look call at me. Okay. Don't call me. Don't Look at call me. Don't go out. Right. அப்ப பாருங்க இங்க நாங்க இந்த டோன்ட்ன்றத யூஸ் பண்ணோம். ஏன்னா don't park here. Don't block the road. Don't throw the rubbish. Don't use harsh words. Don't use your mobile phone. Don't talk loudly. Don't gossip. இப்படி என்ன செய்யறோம் நாங்கள்? நிறைய வசனங்கள். We are giving the instructions in the negative way, right? அப்ப முதலாவது பார்த்தோம் ஒரு வேர்போட இன்னும் ஒரு வேர்டை ஆட் பண்றதுனூடாக நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறோம். ரெண்டாவது ஒன்றை வந்து நெகட்டிவா சொல்றோம். அதே நேரம் நெகட்டிவா சொல்லக்குள்ள எங்களோட வாய்ஸையும் கொஞ்சம் என்ன செய்து கொள்வோம், கூட்டிக் கொள்வோம் இல்லையா? ரைஸ் பண்ணிக்கொள்வோம். ரைட். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் அல்லது கைண்ட்லி அல்லது லெட்ஸ் இப்படியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ப்ளீஸ் சிட் டவுன். Please go back. Please go back. Please open the windows. Please switch on the Please lights. don't sound. Please don't shout. அதே போல Please பாருங்க don't- கைண்ட்லி சொல்லலாம். அன்பா loud. கைண்ட்லி Charge my phone. understand Kindly request. me. Okay. Right? Kindly Kindly help understand me. me. Kindly bring that Help. file. Kindly inform to the manager. Huh? Kindly call me later. Right? அப்படி சொல்லுவோம். அதே போல லெட்ஸ் பாவிப்போம். என்ன? லெட்ஸ் கோ அவுட். Let's go. நாங்கள் வெளியே போவோம். யூ கோ அவுட்ன்றது பதிலா நீ வெளியே போன்றது சொல்றது பதிலா Let's go நாங்க out. வெளியே போவோம். Let's go லெட்ஸ் out. கோ அவுட். Kindly let's go out. Let's ரைட். லெட்ஸ் ஸ்டார்ட் த play. கேம். நாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். Let's Let's start the Play Free Fire. okay, let's inform the police. நாங்க Let's let's போலீஸ் start the game. இன்ஃபார்ம் பண்ணுவோம். have some Meet. tea. Kindly help. Please Right. help. Kindly help. ஒண்ணா? Okay. அப்ப பாருங்க நாங்கள் இங்க என்ன செய்யறோம், 3 விதமாக வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கிறோம். சாதாரணமா
ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் பொழுது முதலாவது மெத்தட்டை யூஸ் பண்ணுவோம். என்ன கொஞ்சம் இரக்கமா கொஞ்சம் பணிவா நாங்களும் அவங்களோட சேர்ந்து செய்கிற மாதிரி ஒன்றை செய்ய சொல்லும் பொழுது நாங்கள் இந்த மூன்றாவது மெத்தட்டை யூஸ் பண்ணுவோம். ப்ளீஸ், கைண்ட்லி, லேட்ஸ் இப்படியான சொற்களை பயன்படுத்தி கொண்டு கொடுப்போம். ரைட். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னால் நெகட்டிவ்ல முற்று முழுதுமா சொல்ல போகணும்ட்டா டோன்ட்ன்னு சொல்லி ஆரம்பித்து சொல்லுவோம். ரைட். அப்போ இது இவ்வளவு கிளியரா இப்போ சொன்ன விஷயங்கள். ஓம் சார். ரைட். அப்போ உங்களோட நோட்ஸில் பாருங்க, டே 4 நோட்ஸில் இந்த விஷயங்கள் தந்திருக்கிறேன். மாற்ற இல்லை. கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்திருக்கிறோம் பாருங்க. ரைட். யார் வாசிச்சு விட போறீங்க? Raise your hands. வாசிக்க போறோம்ன்றாக கையெழுத்து. ஓகே விதுஷன், முதலாவது ப்ளூ லெட்டர்ஸ்ல இருக்கிறது. ஸ்பீக் கிளியர்லி, ஃபாலோ கைண்ட்லி, அதுக்குல விதுஷன் மைக் ஆன் பண்ணிட்டு வாசிங்க. Be quick, stand up, listen, sit down, get me something to drink. ஓகே, அப்போ பி குவைட் பார்த்துட்டோம். ஸ்டாண்ட் அப், லிசன், சிட் டவுன், கெட் மீ சம்திங் டு ட்ரிங்க் அப்படின்னா என்ன? எனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து நான் ஏதாவது குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் கொண்டு வாங்க. குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வாங்க, எடுங்க. குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுங்க. Get me something. Get me something to drink. ஒரீரத்துக்கு ஏதாச்சும் எடுங்க. Get me something to. Get me something to throw. Get me something to throw. ஓகே, அடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வாங்க. Get me something to hit. Get me something to hit. ஓகே, துடைக்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வாங்க. get me something to the wipe, wipe, wipe. Get me something to wipe. கழுவுறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வாங்க. Get me something to washing. Good. I clear now? Okay. Muat. Right side la konjam irukku parunga. Let's go now, shall we? Adha vasinga. Indha irukku. Let's go now, shall we? Let's take a break, shall we? Please listen to what I am telling. Please come here. Please go out. Please open the door. Okay. Let's go now, shall we? நாங்கள் போவோமா? இப்போ நாங்கள் இப்போ போவோமா அப்படின்னு கேட்போம் இல்லையா சில நேரங்களில். ரைட். எஸ் முவாத், தேர்ட் ஒன். முவாத் தான் வாசிச்சிங்களோ இப்போ? ஓகே, அப்போ கிருஷ்ணிகா வாசிங்க. டோன்ட்டுக்கு கீழே Don't shout. கிருஷ்ணிகாவை காணல. அனோஜா மைக் ஆன் பண்ணிட்டு வாசிங்க. Don't shout here. Out. Don't go out. Don't park here. Don't throw rubbish. Don't be childish. Don't be childish. Don't be an arrogant. Don't touch. ஓகே, பார்க்கலாம். டோன்ட் பி சைல்டிஷ் அப்படின்னா என்ன? குழந்தைத்தனமா இருக்காது. டோன்ட் பி an arrogant. அதாவது கோவத்தன்மையா முரட்டுத்தனமா இருக்காது. என்ன திமிர் பிடிச்சவன ஆக்ரோஷமா arrogant. Don't touch தொட வேண்டாம்.
Okay, so Rubbish. when you give the Sir, instructions, you can say like this. Don't throw rubbish. நாலாவது படத்தை பாருங்க குப்பைகளை பக்கத்துல இருக்கு. Hmm. என்ன குப்பைகளை வீச வேண்டாம். Don't throw rubbish. வீச வேண்டாம். ஓகே, சரி, அப்படியே பாருங்க. அடுத்த பேஜில் கன்வர்சேஷன் ஒன்று தந்திருக்குது. இட் இஸ் பிட்வீன் அபிநயா அண்ட் அங்கர், ரைட்? அபிநயாக்கும் அங்களுக்கும் இடையில, உங்களுக்கு. ரைட்? Hi, uncle. How are you? Hi, uncle. What? அனோஜா மைக் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நீங்க தான் அபிநயா, நான் அங்கிள். ஸ்டார்ட் பண்ணுங்க. Hi, uncle. How are you? Hello, Anuja. I Hey. am doing well. What about you? I'm okay. What is there Uh, in that box? There are some pills for our chickens. Oh, Oh, could I open and see I them? open it. No, don't open. Okay, Okay, uncle, I uncle. don't I touch. don't touch. Okay, thank you. Yes, Sahib இருக்கிறீங்களா? Sahib, kindly sir. turn on your mic. Okay, நீங்க தான் அபிநயா, நான் அங்கிள். ஓகேயா? Okay, sir. இல்ல, சாரி. நான் அபிநயா, நீங்க தான் அங்கிள். Okay. Hi, uncle. How are you? Hello, I am doing well. What about you? I'm doing great. Uncle, what's there in that box? There are some pills for our chicken. Uncle, could I open and see them? No, don't open. Okay, uncle, I don't touch. Okay, thank you. Now we are going to practice this one. So when you do this conversation, try to feel it. Right? கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ண வேண்டிய இடத்த ரைஸ் பண்ணி, குறைக்க வேண்டிய இடத்த குறைச்சி வடிவாக வாசிச்சிங்கன்னு சொன்னால் ரியல் கன்வர்சேஷன் மாதிரி இருக்கும். Yes, Priscilla and Dinusha, turn on your mic and start. Priscilla தான் அபிநயா. Dinusha, mic Hi, on uncle. பண்ணிக்கொள்ளுங்க. How are you? Hello, I am doing well. What about you? I am okay. What is there in that box? There are some pills of our chickens. Could I open and see them? No, don't open. Okay, uncle. I don't touch. Well done, very Thank good. you, sir. Well done. Yes, Babani and Sandhya. Hi, uncle. How are you? Hello, I am doing well. What about you? I'm okay. What is there in that box? There are some pills for our chickens. Could I open and see them? No, don't open. Okay, uncle. I don't touch. Okay, thank you, both of you. Krishan and Krishnika, kindly turn on your mic. Hi, uncle. How are you? Hello, I'm doing well. What about you? I am okay. What is there in the box? There are some pills for our children. For our chicken, sorry. Ah, could I open and see them? No. Don't open. Okay, uncle. I don't know. Don't touch. Okay, thank you. Yes, Irshad Munshi and Nick Shalini. Hi, uncle. How are you?
Hello, I am doing well. What about I you? am okay. What is there in that box? There are some pills for our chickens. Could I open and see them? No, don't open. Okay, uncle, I don't touch. Okay, very good. Satvika and Kishandani. Hi, uncle. How are you? Hello, I am doing well. What about you? I'm okay. What is there in that box? There are some pills for our chickens. Could I open and see them? No, don't open. Okay, uncle. I don't touch. Thanks, sir. Anoja and Trishi. Hi, uncle. How are you? Hello, I am doing well. What about you? I am okay. What's this up in the box? There are some pills for our chickens. Huh. Sorry, sir. I want open and see them. No, don't touch. Don't open. Sorry. Okay, uncle. I don't touch. Okay, very good. Asham and Saptika. Hi, uncle. How are you? Hello, I am doing well. What about you? I am okay. Yeah, in that box. There is some pills for our chickens. Could I open and see them? No, don't open. Okay, uncle. I don't touch. Okay, thank you, both of you. SK and Zenith, you can start. Hi, uncle. How are you? Hello, I'm doing well. What about you? I am okay. What is there in the box? There are some pills for our chickens. Could I open and see them? No, don't open. Okay, uncle. I don't touch. Thank you. Okay, well done. Ruby and Sri. Hi, uncle. How are you? Hello, I am doing well. What about you? I am okay. What is there in the box? There are some pills for our chickens. Could I open see them? No, don't open. Okay, uncle. I don't touch. Okay, Thank you, sir. good. Muat and Jarit Mohammed. Hi, uncle. How are you? Hello? Hello, I am doing well. What about you? I'm okay. What is there in the box? There are some pills for our chickens. Could I open and see them? No, don't open. Okay, uncle. I don't touch. Okay, good. Sharmila and Aisha. Hi, uncle. How are you? Hello, I am doing well. What about you? I am okay. Uncle, what's there in that box? There are some pills for our chicken. Okay. Uncle, could I open and see them? No, don't open. Okay, uncle. I don't touch it. Okay, very good. Shafi and Muhammad Rehan. Hi, uncle. How are you? Hello, I am doing well. What about you? I am okay. What is there in the box?
There are some pills for chickens. Could I open and see them? No, don't open. Okay, uncle. I don't touch. Thank you, sir. Okay, thank you both of you. ரைட், அப்போ நாங்கள் இந்த கன்வர்சேஷன் பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த கன்வர்சேஷனில் பாருங்க, நாங்கள் பார்த்த இந்த என்ன நெகட்டிவில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? ரைட், அப்போ இது ஒரு சின்ன ஒரு கன்வர்சேஷன். when you have the free time you can practice like these small conversations, right? Okay, pills அப்படின்னு சொன்னா என்ன? குளிசைகள், மாத்திரைகள் தான். அதே போல பாருங்க, கன்வர்சேஷன் 2. அப்போ இந்த கன்வர்சேஷன் 2லையும் இதே மாதிரி ஒரு டயலாக் தான் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் லைக் டு ப்ரொலாங். ஸோ இதையும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்குள்ள வாசித்து செய்து பாருங்க, ரைட்? அல்லது நீங்கள் குரூப் டிஸ்கஷன் போகும்பொழுது டைம் கிடைச்சா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிய இதற்கா நீங்கள் பார்க்கலாம், சரியா? ரைட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 minutes டைம் தரேன். பிரேக் எடுக்க விரும்பினாக்கள் பிரேக் எடுத்துட்டு கெதியாக ஓடி வாங்க, நாங்கள் கிராமருக்குள்ளே போவோம். சார், எஸ், கன்வர்சேஷன் 1ல கீழே கொடுத்துருக்கீங்க பி கியூரியஸ்னு. கியூரியஸ்னா என்ன சார்? ஆர்வம், ஒன்றை அறிந்து கொள்றதுல இருக்கிற ஆர்வம். Hello, sir. எஸ், Sir Bharati. கால் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி சொல்ல. நோ 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 நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன் பாரதி. இல்ல, ஓ அந்த ஓப்பன் ஆகல தான் நான் கால் ஒன்று எடுத்தேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஓகே தானே? ஓகே ஆச்சு சார். ஓகே ஓகே, ஓகே சார், தேங்க்யூ. டோன்ட் வரி. ஓகே சார். யா சார், அந்த எக்ஸாம்ல வந்து குரூப்னு ஒன்று கேட்டிருந்துச்சு. அது நான் ஃபர்ஸ்ட் கொடுத்து ஒரு எக்ஸாம் செஞ்சிட்டேன் சார். அது எதுவும் இஷ்யூவா? இல்லை இல்லை இல்லை. ஓகே, தேங்க்ஸ். அதுல எப்படி போடாம விட்டேன்? அதில் நீங்கள் குரூப் சியை தான் போடணுமா இனிமேல்? ஓகே சார். ஓகே, துஷி என்ன உங்களோட பிரச்சனை? சார், இன்னைக்கு கிளாஸ் ஒர்க் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார். Don't worry about that. I will send you the recording. Okay. Lindujan? சார், நீங்கள் இந்த டைம் டேபிள் மாறி மாறி கிளாஸ் போடுறதால அட்டென்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது. Yes, don't worry. Only today. ஓகே சார், அதான் சொல்லுவோம் உண்டு. Satvika? சார், கிளாஸ் வந்து இதுக்கப்புறம் இல்லாட்டி வெள்ளன சொல்ல முடியாதா? ஏன்னா ஒர்க் இருக்கு தானே சார். வெள்ளன கேட்டு தான் வாரது. கிளாஸ் வந்து yesterday தான் அந்த கேன்சல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு சொன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம், ரைட்? அப்போ கனெக்ட் பண்ணி 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 உங்களுக்கு தெரியும், நான் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும். அப்போ அந்த பிரச்சனையால தான் நேற்று கேன்சல் ஆயிடுச்சுது. அப்போ நான் இன்றைக்கு விட்டுட்டு நாளைக்கு வளமை போல் கிளாஸை போட்டுருக்கலாம். அந்த கண்டினியூஷன் இருக்காதுன்றதுக்காக தான் இப்போ நான் டக்குன்னு ரீஷெடியூல் பண்ணி விட்டேன்.
ஸோ இனி அது வராமல் நான் ட்ரை பண்ணி சொல்கிறேன். டோன்ட் வரி. ஓகே சார். எஸ் வினிஸ்டன். சார் வந்து இந்த வேலை டைம் கொஞ்சம் பிரச்சனை சார். திடீர்னு வேலை வேற சொல்லுவாங்க, நாங்கள் சார் திடீர்னு கூப்பிடுவாங்க. சில வேலை கிளாஸ் வந்து 2-3 கிளாஸுக்கும் வேற இல்லாமல் போயிடுங்க சார். ஓகே. எஸ் பிரேம். சார் எஸ் சார் எஸ் சார் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ்ல மேனேஜரா இருக்கேன் சார். சம்டைம் வந்து என்ன ஆகும் சொன்னா சார், நான் ரிகவரி ஆஃப் ஆகிறதுக்கே 10 மணி ஆகும் சார். கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார். மற்றது சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு சார், ஹேட்டன்ல சார். ஓகே. சில நேரங்கள்ல வந்து வீட்டை விட்டு வெளியில போய் சில சிக்னலுக்காக வெளியில போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு சார். ஓகே. சார் ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு இது பண்ணா பரவாயில்லையா சார்? இப்போ உங்களுக்கு கிளாஸ் ட்ரை பண்ணி அட்டென்ட் பண்ண பாருங்க. அப்படி அட்டென்ட் பண்ண முடியாத சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு மெசேஜை போட்டுட்டு நீங்கள் ரெக்கார்டிங்கை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ் ரிஹான். சார் வளமையா கிளாஸ் 8 தானே, 7 மணிச்சுன்னா 8:30க்கு போடலாமா சார்? கொஞ்சம் பாருங்க சார். 8:30 8:30க்கு போட்டோம்னு சொன்னா மற்றாக்கள் பாவம் இல்லோ. சார் அதுக்காக நான் இது நேரத்தோட பேசல. கொஞ்சம் பாருங்க, 7 மணி அப்படி போடுங்க, இல்லாட்டி 8க்கு வைப்போம். என்னடா 8:30னா 10:30 ஆகும். 10:30 ஆகுனா அதுக்கு பிறகு சில பேருக்கு கஷ்டமா இருக்கும் சிலதுகள். ஓகே சார். எனிவே பாப்போம். ஓகே சார். ஓகே. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜூம் யூசர் கை வைத்திருக்கிறீங்க யாரோ பேர் இல்லாம? சார் எனக்கும் ஒர்க்ல கொஞ்சம் லேட் ஆகும் சார், அதான். ஓகே. நீங்கள் அப்படியான சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு மெசேஜை போடுங்க, என்ன பிரச்சனை. அதுக்காக ஒரே போட்டு கொண்டு இருக்காங்க எனக்கு ஒர்க் ஒர்க் ஒர்க்குன்னு. இல்ல இல்ல நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் அட்டெண்ட் முடிஞ்ச பண்ண அளவுக்கு ட்ரை ட்ரை பண்ணுங்க. அப்படி கஷ்டமா இருக்கிற டைம்ல எனக்கு ஒரு மெசேஜை போடுங்க, சரியா? சரி. ரைட், ஓகே. சரி, இப்போ நாங்கள் கிராமருக்குள்ள வருவோம். அப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் இவ்வளவு நாளும் படித்ததுக்குள்ள இந்த நவுன்ஸை பற்றியெல்லாம் நாங்கள் கதைச்சிருந்தோம் இல்லையா? ரைட். அப்போ பேர் சொல்லும் வினை சொல்லும் தான் ஒரு லாங்குவேஜுக்கு பேசிக்கான விஷயம், கட்டாயம் தேவையான விஷயம் இல்லையா? அப்போ இந்த வேர்ப்ஸுக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ். அப்போ ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் the verbs which show the actions. அப்போ ஒரு செயலை குறித்து காட்டுவதற்காக நாங்கள் பயன்படுத்தி கொள்கிற சொல் தான் ஆக்ஷன் வேர்ப். விளங்கிச்சுதா? இப்போ ஒவ்வொரு செயலை செய்யறதுக்கும் நாங்கள் ஒவ்வொரு சொல்லாத அதை அழைப்போம் இல்லையா? ஈட், பிளே, ட்ரிங்க், டான்ஸ் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். ரைட். அப்போ இந்த வேர்ப்ஸில் நாங்கள் பார்க்குறோம் ஆக்ஷன் வேர்ப்ஸ். அப்போ தமிழ்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் we have the action verbs. So according to the tense, according to the subject, we make some changes in the verbs. Right? அப்போ தமிழில் பார்த்தோம்னு சொன்னால் எழுவாய்க்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த வினை சொல்லில் என்ன செய்கிறோம், சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்கிறோம். இப்போ உதாரணத்தை பாருங்க, சாப்பிடு என்ற ஒரு வினை சொல் எடுத்தோம்னா சாப்பிட்டேன், சாப்பிடுகின்றேன், சாப்பிடுவேன். சாப்பிட்டான், சாப்பிடுகின்றான், சாப்பிடுவான். சாப்பிடுகின்றோம், சாப்பிட்டோம், சாப்பிடுவோம். அப்போ இங்கே பாருங்க, சாப்பிடுன்ற சொல் அங்கே தமிழ் மொழியில் அப்படியே இருக்குது. ஆனால் பின்னுக்கு வர அந்த விகுதியில் மட்டும் நாங்கள் சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தலாம். டென்ஸுக்கும் அதே நேரம் சப்ஜெக்டுக்கும் ஏற்ற மாதிரி எழுவாயும் அந்த காலத்தை மையப்படுத்தி நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். இதே போல் ஆங்கிலத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸை வந்து நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம்.
right? Action verbs can be divided into two categories. One is regular verbs. முதலாவது பார்த்தீங்கன்னா ரெகுலர் verbs என்று சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா irregular verbs என்று சொல்லுவோம். அப்ப முதலாவது ரெகுலர் verbs, ரெண்டாவது irregular verbs. ரைட். அப்ப இது ரெகுலர் வேர்பா இருந்தாலும் சரி, irregular வேர்பா இருந்தாலும் சரி, இந்த வினைச்சொல்லுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா 4 வடிவங்கள் இருக்குதான். ரைட். அது ரெகுலர் வேர்பா இருந்தாலும் சரி, irregular வேர்பா இருந்தாலும் சரி, there are 4 categories. So 4 forms, 4 வடிவங்கள். அதுல முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா present verb அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ப்ரெசன்ட் வேர்புக்கு நிறைய பேர் இருக்குது. ரூட் வேர்ப்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா வேர்ப் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க வேர்ப் 1 என்று சொல்லுவாங்க. ரைட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பாஸ்ட் வேர்ப். இந்த பாஸ்ட் வேர்புக்கு வேர்ப் 2 என்று சொல்லிக்கொள்வோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அப்ப இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை தான் நாங்கள் verb ing ஃபார்ம்னு சொல்லுவோம். நாலாவது பார்த்தோம்னு சொன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதுக்கு பேர் verb 3. அப்ப ப்ரெசன்ட் verb, பாஸ்ட் verb, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்ப ரெகுலர் வேர்பா இருந்தாலும் சரி, irregular வேர்பா இருந்தாலும் சரி, அந்த வினைச்சொல்லுல 4 வடிவங்கள் இருக்கு. ஓகே. அப்ப அந்த 4 வடிவங்களும் என்னென்ன? Present Present verb, Present verb, root past verb, present participle, verb 1, past past verb, verb 2, past participle present verb participle, Past verb participle. ing, past participle V3. ரைட். ஓகே. அப்ப இதுல பார்ப்போம் நாங்க முதலாவது இந்த ரெகுலர் வேர்ப்ஸை பற்றி நாங்கள் என்னன்னு சொல்லியிருக்கு என்றதை நாங்கள் எங்கள் நோட்ஸ்ல பார்த்துட்டு வருவோம். சரிதானே? ரைட். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. டே 4க்குரிய ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. அஸ்னா வாசிச்சு வர்றீங்களா? இந்த ரெகுலர் வேர்ப்ஸு கீழே பாருங்க, இன்னும் எல்லாம் தந்துருக்குறாங்க. முவாத் வாசிச்சு வர்றீங்களா? Ask, accept, act, bake, behave, stay. இல்ல அதை சொல்லலை. Okay. ரெகுலர் வேர்ப்ஸ் கீழே ப்ளூ லெட்டர்ஸ்ல இருக்கும் பாருங்க. கொஞ்சம் இருங்க. Regular verbs. Okay. Compare, ada. Regular verbs follow the sum pattern and create the past and past participle using the word ending. Okay, thank you. Regular verbs follow the same pattern and create the past and past participle using the word ending. Right. அப்ப வருவோம். இந்த ரெகுலர் வேர்ப்ஸ்ல நாங்கள் பார்க்க போறோம். அப்ப ரெகுலர் வேர்ப்ஸா இருந்தாலும் சரி, irregular வேர்ப்ஸா இருந்தாலும் சரி, என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் நாங்கள். அதுல present, past, past 4 வடிவங்கள் இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? ரைட். Give me 1 second. ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியும் present verb முதலாவதா இருக்கும். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா past verb. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா present participle. And the last one is past participle.
ரைட், ஓகே. அப்ப இந்த ப்ரெசன்ட் வேர்ப் பொறுத்த வரைக்கும் நார்மலா உங்களுக்கு வேர்ப் லிஸ்ட்ல இருக்கும் இல்லையா? அப்ப ரெகுலர் வேர்ப்ஸுக்கு கீழே வார இந்த வேர்ப்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கு தானே, இந்த பாஸ்ட் வேர்ப். பாஸ்ட் வேர்பம் இந்த பாஸ்ட் வேர்பம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பும் ஒரே மாதிரியான சொல்லாக இருக்கும். முதலாவது பாயிண்ட் கிளியரா? ரைட். இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நார்மலா ஒரு வேர்பை வந்து இறந்த கால வடிவத்துக்கு நாங்க மாற்றும் பொழுது ரைட் என்ன சேர்ப்போமாம்? என்ன சேர்ப்போமா? ed சேர்ப்போம். வெரி குட். அப்ப கலெக்டட் பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கலெக்டட். வெரி குட். அதே நேரம் உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அதே வேர்ட் தானே. அப்ப கலெக்டட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கலெக்டட். அதே போல பாருங்க walk walked. Past participle also walked. Right. Wash washed. அப்ப ing form symbol இல்லையா? என்ன செய்யணும்? ing form verb-ஓட ing சேர்க்கணும். collect collecting, washing and walking அடுத்தது washing. அப்ப இது முதலாவது. நார்மலா ஒரு verb-ஓட என்னத்தை சேர்த்துக் கொள்றோம்? நாங்கள் ing சேர்த்துக் கொள்றோம். ரெண்டாவது பாருங்க ஐஇடி சேர்க்கிறோம். எதுக்கு ஐஇடி சேர்க்கிறோம்டா ஒரு வினைச்சொல் வந்து என்னத்துல முடிஞ்சா வைல முடிஞ்சா நாங்க அந்த வைய கட் பண்ணிட்டு தானே என்ன சேர்க்க போறோம்? ஐஇடி சேர்க்கிறோம். ஸ்டடீடு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆல்சோ ஸ்டடீடு. அப்படியே வந்து கேரி carried past participle also carried. அதே நேரம் ஞாபகம் வச்சிருங்க ing சேர்க்கக்குள்ள வையோட சேர்த்து தானே ing சேர்த்து studying ஓகே ரைட். மூன்றாவது கேட்டகரி என்ன? ஈல முடியறதுக்கு என்ன சேர்க்கட்டாம்? ஈல முடிஞ்சா டி மட்டும் சேர்க்கட்டாம். அப்ப பேக்கட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? baked. பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் baked. prepared past participle prepared. Okay. Agreed past participle also agreed. Right. இப்ப நாங்க இதுக்கு நாங்க என்ன சேர்க்க போறோம்? ing சேர்க்க போறோம். ing சேர்க்கக்குள்ள இங்க என்ன நடக்கும்டா? என்ன நடக்கும் சொல்லுங்க? பேக்கிங் ஈ வரும் ஈ வராது டி வராது ing சேர்க்கக்குள்ள என்ன வராது? ing சேர்க்கக்குள்ள ஈ வராது. ஆனா கடைசியில டபுள் ஈ வந்தா என்ன செய்யும்? ஒரு ஈல ரெண்டு ஈயும் வரும். ரைட். அப்ப கவனமா இருக்கணும். கடைசியில டபுள் ஈல வந்தா அதோட சேர்த்து தான் ing சேர்ப்போம். ஈய ட்ராப் பண்ண மாட்டோம். ஓகே ரைட். இப்ப பாருங்க நாங்கள் பார்த்திருக்கிறோம் ரெகுலர் வேர்ப்ஸ். அப்ப இந்த ரெகுலர் வேர்ப்ஸ்ல எங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு ஓர்டர் ஒன்று இருக்குது இல்லையா? ரைட். அப்ப ரெகுலர் வேர்ப்ஸை வந்து நாங்கள் உருவாக்கி கொள்றது மிகவும் இலகுவானது. அப்ப உங்களோட டே 4 நோட்ஸ்ல பாருங்க நான் ஒரு
லிஸ்டே தந்திருக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்? அதை Right. நிரப்பிக்கொள்ள வேண்டும். ரைட், தட் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். அப்ப பாருங்க, கம்பேர், கம்பீட், டை. அப்ப இதுல டைய வெட்டி விடுங்க. இல்ல, டை டை ரைட். ஓகே, டை இருக்கட்டும். டிஸ்அக்ரி வேற சொல்றேன். இந்த ஃப்ரீஸை வெட்டி விடுங்க. Freeze, freeze it, freezing. அர்த்தம். ஃப்ரீஸ் Freeze. இந்த இருக்கு. Follow-க்கு கீழே இருக்கு. ஓகே, Follow-க்கு கீழே அடுத்த இருக்கிறது. அதே போல வந்தீங்கன்னு சொன்னா நீட்ன்ற ஒரு சொல்லி இருக்கு பாருங்க. Yes, sir. ரைட், நீட். அப்ப இதுக்கு நாங்க ஐஎன்ஜி பாவிக்க மாட்டோம். நீடிங் யூஸ் பண்றது இல்ல. சரியா? அப்ப அதையும் டேஷ் பண்ணி விடுங்க. மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? இதாலதையும் செஞ்சு பார்க்கணும். அப்ப நீட் வராதா? நீடட் அப்ப வரும், அதுக்கு என்ன? அங்கால நீடட் வரும். நீடிங் யூஸ் பண்றதில்ல நாங்க. அது மட்டும் வராது. சரியா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். அப்ப என்ன செய்யணும்? இந்த ரெகுலர் வேர்ப்ஸ் அவ்வளோத்தையும் நீங்கள் அடுத்த கிளாஸுக்கு வரக்குள்ள, அதாவது நாளைக்கு கிளாஸுக்கு வர முன்னாடி நிரப்பி இருக்க வேணும். நாளைக்கு நான் உங்களுக்கு irregular verbs பற்றி சொல்லி தருவேன். ஓகேயா? Okay, sir. Okay, sir. Okay, sir. So now I am going to send you into your groups. Join your groups and discuss what we have learned today. நீங்க என்ன படிச்சோம் என்றதை குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்ப மெயின் குரூப்புக்கு வாங்க. நாங்கள் ஏதும் டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாஸை முடிச்சுக்கொள்ள முடியும். ரைட்? So now I am going to send you the group link. You can join. Don't sleep in your group. Okay? Be active. Okay, sir. Yes, sir.
Hi. இது குரூப்ல இருக்க நெட்வொர்க் பிரச்சனை கட் பண்ணி திருப்பி
Hello. Time starts now. Time starts now. Gauri has made it first. Congratulations.